கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 30 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கீதா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த துங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. துங்கா ஃபோன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்க, அப்போ கீதா சொல்கிறாங்க, நான் தான் கீதா பேசுகிறேன் அப்படின்னு. துங்கா இதை கேட்டதோட, ஏ கீதா எங்கடி இருக்க, மரியாதையா நீ என்கிட்ட வந்து சரண்டர் ஆகிரு, இல்லைன்னா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, அதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன், நீ எந்த ஏரியாவில் இருக்கேன்னு சொல்லு, நான் வரேன் அப்படின்னு. இதை கேட்டதோட துங்காவும் ஏரியாவோட அட்ரஸை சொல்கிறாரு. இதை கேட்டதோட சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்ல, அப்போ துங்கா கேட்குறாரு, இங்கே பாரு, வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தேன்னு வச்சுக்கேன், என்னைக்காவது உன்னை நேரடியாக பார்த்தேன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன், ரொம்ப கொடூரமான கொலையாக இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட கீதா சொல்கிறேங்க, இங்கே பாரு, நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்னு, அப்புறம் எதுக்காக நீ இப்படி பேசுகிற, நான் வரேன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ள ரவுடிங்க துங்கா கிட்ட கேட்குறாங்க, யாரு நான் ஃபோனில் அப்படின்னு. அப்போ துங்கா சொல்கிறாரு, அந்த கீதா தான் ஃபோன் பண்ணி நான் உன் இடத்துக்கு வரேன்னு சொல்கிறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, என்னன்னா இது, இத்தனை நாள் இப்படி பேசினவ இப்போ சரண்டர் ஆகிறேன்னு சொல்கிறா அப்படின்னு. அப்போ துங்கா சொல்கிறாரு, என் மேலே அவ்வளோ பயம் போல அப்படின்னு. அப்புறமா கீதாவை காமிக்கிறாங்க. கீதா நேராக மீனாட்சி கிட்ட போயிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ மீனாட்சி வந்துட்டு அபிராமிக்கு காஃபி கொடுத்துட்டு, கீதா உனக்கு காஃபி வேணுமா, போட்டு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்க, கீதா சொல்கிறாங்க, இல்லை அக்கா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ கீதா சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் வெளியில் போயிட்டு வர வேண்டியது இருக்குது, போயிட்டு வந்துடவா அப்படின்னு கேட்க, அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்ன வெளியில் போறியா, இங்கே பாருமா, நீ துங்கா கண்ணில் மாட்டினேன்னா உனக்கு பிரச்சனைன்னு கார்த்தி சொல்லியிருக்கான், நீ வீட்டை விட்டு வெளியில் போக வேணாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி, ரொம்ப முக்கியமான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு கீதா, பார்த்து பத்திரமா போகணும் சரியா அப்படின்னு. கீதாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி கேட்குறாங்க, சரி கீதா நானும் உன் கூட வரவா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் வேண்டாக்கா, நான் போயிட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ போயிட்டு வரும் பொழுது பார்த்து போயிட்டு வரணும், துங்கா கண்ணில் சிக்கிரக்கூடாது சரியா அப்படின்னு. கீதாவும் சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க, ஆண்டி நான் போயிட்டு பார்க்க போகிறதே அந்த துங்காவாக தான், துங்கா கிட்ட நான் போய் சரண்டர் ஆகி உங்கள் மருமக தீபாவை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. கீதா இங்கேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக வீட்டை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, எனக்கு ஒரே ஒரு கவலை மட்டும்தான், இந்த அன்பான குடும்பத்தை விட்டுட்டு போகிறேனே அப்படிங்கிற ஒரு கவலை தான் என் மனசில் போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த குடும்பத்தோட சந்தோஷமான தீபாவை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதா வீட்டை திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. இப்போ எதுக்காக இந்த கீதா என்னமோ ரூமில் லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து இப்போ போயிட்டுருக்கா, அந்த லெட்டரை படித்து பார்த்தாதான் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நேராக கீதாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக கார்த்தியோட ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கிற அந்த லெட்டரை எடுக்கிறாங்க. எடுத்து படிக்கிறாங்க. அதில் பார்த்ததோட ஐஸ்வர்யா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, கீதா இந்த வீட்டை விட்டு போகிறாளா, துங்கா கிட்ட மாட்டிக்கிட, ஆகா அந்த கீதா வீட்டுக்குள்ளே இருந்தா தானே வெளியில் இருக்கிற தீபாவை கீதான்னு நினச்சி அந்த துங்கா கொலை பண்ணுவான், இப்போ இவ போய் சிக்கிட்டா, அவன் இந்த ஊரை விட்டு போயிடுவான் இந்த கீதாவை தீத்து கட்டிட்டு. அதுக்கப்புறம் தீபா மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்தா, தீபாவை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டது நான் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நமக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை, நம்ம என்ன பண்ணுறது, இதை இப்போவே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. அப்போ அபிராமி மீனாட்சி எல்லாரும் வராங்க. வந்துட்டு என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமாக இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறமா சீனசிப் பண்ணி நேராக அந்த ரவுடியை காமிக்கிறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, அண்ணா இத்தனை நாளும் தலைமுறைவா நம்மளுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருந்தவ திடீர்னு எப்படின்னா வந்து சரண்டர் ஆகுறேன்னு சொல்கிறாளே, கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த துங்கா சொல்கிறாரு, இங்கே பாருங்கடா, இத்தனை நாள் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவளுக்கு இதுக்கு மேலே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, இந்த துங்கா இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் அவள் சரண்டர் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிட்டா, அவள் வரட்டும், அவளை கண்டந்துடாமல் வெட்டி கொல்ல போகிறேன், என் தம்பியை கொன்னதுக்கு அவளை நான் உசுரோடவே விட மாட்டேன், அவள் வரட்டும் அப்படின்னு சொல்ல,
மற்ற ரவுடிகளும் சரிங்கண்ணா வரட்டும், அவளை கண்டந்துடமா வெட்டி கொண்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டில் ஐஸ்வர்யா வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வராங்க. வந்ததோட அபிராமி கேட்குறாங்க, இப்போ எதுக்கு இப்படி பதட்டமா எல்லாரையுமே கூப்பிடுற, என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு. அபிராமி கேட்குறாங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல ஐஸ்வர்யா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை அந்த கீதா இந்த வீட்டை விட்டு போயிட்டாத்த அப்படின்னு. அபிராமி கேட்குறாங்க, என்ன கீதா வீட்டை விட்டு போயிட்டாளா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமாத்த அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டு அந்த துங்கா கிட்ட சரண்டர் ஆகுறேன்னு போயிட்டாத்த அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அதிர்ச்சியாகி, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா அந்த லெட்டரை அபிராமி கிட்ட கொடுக்குறாங்க. அபிராமி அந்த லெட்டரை பிரித்து படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்ததோட அபிராமி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆகா, இந்த பொண்ணு துங்கா கிட்ட தான் சரண்டர் ஆக போயிருக்கா அப்படின்னு. அப்போ மீனாட்சி நேராக அபிராமி கிட்ட, அத்தை அந்த லெட்டரை கொடுங்க அப்படின்னு சொல்ல அபிராமி அந்த லெட்டரை மீனாட்சி கிட்ட கொடுக்குறாங்க. மீனாட்சியும் அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அத்தை இவ துங்கா கிட்ட சரண்டர் ஆகுறதுக்காக போயிருக்கா. எதுக்காகன்னா தீபாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இவ சரண்டர் ஆக போயிருக்காத்த. ஐயோ பாவுமே இவ அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, தீபா உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ண போறா. நம்ம எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும். எப்படி அந்த பொண்ணை காப்பாத்துறது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அருண் சொல்றாரு, அம்மா அந்த துங்கா சாதாரண ஆள் கிடையாதுமா அப்படின்னு. அப்ப மீனாட்சி நேரம் ஆனந்துக்கிட்ட, ஆனந்த் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே அந்த துங்கா, அவன்கிட்ட நீ பேசி பாரு, கண்டிப்பா நமக்கு பாசிட்டிவா எதுவும் விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா ஆனந்த் சொல்றாரு, அம்மா அவன் தம்பிய கீதா கொலை பண்ணதுனால சரியான கோவத்துல இருக்கான். அவன் இங்க வந்தது கீதாவை கொலை பண்றதுக்காக தான்மா. அவன்கிட்ட கண்டிப்பா பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் கொலை வெறியோட இந்த ஊருக்கு வந்திருக்கான். கீதா கையில கிடைச்சா கண்டிப்பா தீத்து கட்டாம விட மாட்டான். அம்மா அவன்கிட்ட பேசுறது துளி அளவு கூட வாய்ப்பே கிடையாதுமா அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அபிராமி கேக்குறாங்க, ஐயோ அந்த பொண்ணை இப்ப எப்படி காப்பாத்துறது, என்ன பண்றது அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, அம்மா கார்த்திக் உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியா ஆமாப்பா கால் பண்ணி என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல அருணும் நேராக கார்த்திக்கு கால் பண்ணி நேராக அபிராமி கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. அபிராமி ஃபோனை வாங்கி, கார்த்தி நான் அம்மா பேசுகிறப்பா அப்படின்னு சொல்ல அபிராமி கார்த்தி சொல்கிறாரு, சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா கீதா வீட்டிலேருந்து போயிட்டு அந்த துங்கா கிட்ட சரண்டராக போயிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாப்பா தீபா உயிரை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை பண்ண வைக்கிறதுக்கு கீதா துங்காவை பார்க்க போயிட்டாப்பா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா அந்த கீதா தீபாவுக்கு நல்லது பண்றதா நினைச்சு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் போயிட்டு துங்கா கிட்ட சரண்டர் ஆகுறேன், இனிமே உங்க குடும்பத்துக்கும் தீபாவுக்கும் எந்தவித ஆபத்தும் வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அந்த கீதா கிட்ட நான் பல தடவை சொன்னேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த மறுபடியும் யோசனை பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னு. ஆனா கொஞ்சம் கூட கேட்காம மறுபடியும் துங்கா கிட்ட போயிட்டாங்களா அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா அந்த கீதாவை எப்படியாவது காப்பாத்துப்பா, தீபா மாதிரியே எனக்கும் கீதாவும், கீதாவுக்கும் எதுவும் ஆபத்துன்னா என் மனசு தாங்காதுப்பா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரிம்மா நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, சே அந்த கீதா கிட்ட எத்தனை தடவை சொன்னோம் அந்த துங்காவை போய் பாக்குறத பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு. ஆனா திரும்ப இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களே அப்படின்னு கார்த்தி டென்ஷன் ஆகுறாரு. கார்த்தி நேரா சரவணனுக்கு கால் பண்றாரு. சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் சார் கால் பண்ணேன் அப்படின்னு. சரவணன் கேட்குறாரு, என்ன முக்கியமான விஷயம் கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்றாரு, அந்த துங்காவோட ஃபோன் நம்பர் தெரியுமா அப்படின்னு. சரவணன் சொல்றாரு, தெரியும் கார்த்தி, அவங்க அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அதில் துங்காவோட நம்பரும் இருந்துச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சார் ப்ளீஸ் அந்த துங்காவோட லைவ் லொக்கேஷனை அனுப்புங்களேன் அப்படின்னு. சரவணன் கேட்குறாரு, எதிர்க்கிற கார்த்தி அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக தான் நீங்களும் அங்கே வந்துருங்க அப்படின்னு. சரவணனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை ட்ரை பண்றாரு. இன்னொரு பக்கம் துங்காவை காமிக்கிறாங்க. துங்கா சரியான கோவத்துல அங்க உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு. எங்கடா அந்த சிரிக்கி கீதாவை இன்னும் காணோம் அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா அவதான் வரேன்னு சொல்லிட்டால, வரட்டும் அப்படின்னு. அப்ப அந்த துங்கா சொல்றாரு, அவ வரட்டும், அவளை கண்டந்துடமா வெட்டி நான் இப்பவே கொல்லணுண்டா அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா பொறுண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வந்துருவா அப்படின்னு. அப்ப கீதாவை காமிக்கிறாங்க. கீதா நேரா ஆட்டோவில் இறங்கி அந்த குடோனுக்கு வராங்க. டேய் துங்கா அப்படின்னு சொல்ல துங்கா கீதாவை பார்த்ததோட, வந்துட்டியாடி வா 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 அப்படின்னு சொல்ல
அப்போ கீதா சொல்கிறாங்க, அதான் வந்துட்டேன்னு அப்படின்னு. அப்போ துங்கா நேரா கீதாவை இழுத்துட்டு வந்துட்டு கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விடுறாரு. அப்போ கீதா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி கீதாவை காப்பாத்துறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ரவுடி சொல்கிறான், ஏன்னா இவளை இங்கேயே வச்சு கொல்லணும்னு சொல்கிறேன், நம்ம ஊருக்கு கொண்டுட்டு போய் வச்சு கொன்னா என்ன அப்படின்னு. அப்போ துங்கா சொல்கிறாரு, அவள் போலீஸுக்கே டிமிக்கி காட்டிட்டு ஓடுனவடா, அதான் இங்கேயே வச்சு அவளை கண்டந்துண்டமாக வெட்டணும். கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் அவள் நம்மக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டா, அப்புறம் அவளை கொல்றது ரொம்ப கஷ்டமாயிரும், அதனால தான் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கீதா கேட்குறாங்க, இங்கே பாரு இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ துங்கா சொல்கிறாரு, என் தம்பியை கொலை பண்ணிட்டு எவ்வளோ சுலபமா இங்கே வந்து தப்பிச்சு உட்காந்துருக்க, கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன்டி, உன்னை துடிக்க துடிக்க கொல்ல போறேன்டி அப்படின்னு சொல்லி துங்கா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாரு உன் தம்பி பண்ண தப்புக்காக தான் நான் அவனை கொலை பண்ணேன் அப்படின்னு. அப்போ துங்கா கீதாவை ஓங்கி அரைஞ்சி, இங்கே பாரு அவன் என் தம்பிடி, அவன் என்ன தப்பு பண்ணா நான் பார்த்துப்பேன், நீ அவனை கொலை பண்ணுறதுக்கு நீ யாருடி அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை ஓங்கி அறையிறாங்க. பெங்களூர்ல ராஜா மாதிரி என் தம்பி தெரிஞ்சான், அவனை இப்படி கொன்னுட்டியேடி, என் தம்பி வந்துட்டு எனக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தான், அவனை போய் கொன்னுட்டியே அப்படின்னு சொல்ல கீதா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஏன் தங்கச்சியை உன் தம்பி கொன்னுட்டானே அது மட்டும் நியாயமா அப்படின்னு கேட்க துங்கா வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு தேவையில்லாமல் பேசாத, நீ எப்படிப்பட்ட கேடின்னு எனக்கு தெரியும், என் தம்பியை கொண்டுட்டு எவ்வளோ ஈஸியாக இங்கே வந்து தப்பிச்சு உட்காந்துருக்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாரு உன் தம்பி பண்ண தப்பு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுன்னு இப்படி பேசுற அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, என் தம்பி ஒரு சில தப்புகள் பண்ணுவாண்டி, அதுக்காக அவனை கொலை பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்லி துங்கா சரியான கோவத்துல இருக்காரு. அப்ப அந்த துங்கா என்ன பண்றாருன்னா, உன்னை நான் அப்ப கத்தியால குத்தி கொலை பண்ண போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கத்தி எடுத்துக்கிட்டு நேரா கீதாவோட பக்கத்துல வராரு. அப்ப கீதா ரொம்ப திமிரா நின்றுகிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தீபா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம கீதா நினைச்சு நிக்கிறாங்க. அப்ப அந்த துங்கா நேரா கத்தி எடுத்துக்கிட்டு குத்த வராரு. அப்ப கார்த்தி அந்த இடத்துக்கு டக்குன்னு வந்துடுறாரு. கார்த்தியை பார்த்ததோட துங்கா சொல்றாரு, இவன் இங்க என்னடா பண்றான் அப்படின்னு. அப்ப கார்த்தி அங்கேருந்து வந்துட்டு கத்தியை தட்டி விட அப்ப துங்கா பக்கத்துல உள்ள ரவுடிங்க கிட்ட, டேய் இவனை தீத்து கட்டுங்கடா அப்படின்னு சொல்ல அப்ப அந்த ரவுடிங்க வந்துட்டு கார்த்தியை அடிக்க போறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு செமையா அந்த ரவுடிகளை அடிச்சு வெளுத்து கட்டுறாரு. இந்த ஃபைட் சீனை ரொம்ப சூப்பரா வந்து காமிச்சிருப்பாங்க. கார்த்தியும் ரொம்ப சூப்பரா ஃபைட் பண்ணியிருப்பாரு, ஃபைட்டர்ஸும் ரொம்ப சூப்பரா வந்துட்டு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரி, ஃபைட்ஸ் எல்லாம் வந்து அந்த ரவுடிங்க வந்து அடிச்சு முடிச்சதோட கடைசியா அந்த துங்கா வந்துட்டு கார்த்தியை அடிக்க போறாங்க. அப்ப கார்த்தியை வந்துட்டு ஒரு அடி அடிச்சிடுறாரு அந்த துங்கா. அப்ப கார்த்தி டக்குன்னு கையை பிடிச்சிடுறாரு. கையை பிடிச்சி ஓங்கி ஒரு முறி முறிச்சு துங்காவை சேர்ல பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கன்னத்துல பட்டார் பட்டார்னு கார்த்தி ஓங்கி அறையிறாரு. அப்ப டக்குன்னு துங்கா வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்ல அப்ப கார்த்தி வந்துட்டு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கீதாட்ட வந்துட்டு, கீதா உங்களுக்கு அதுவும் அடிப்படலையே அப்படின்னு சொல்ல கீதா சொல்றாங்க, இல்ல சார் எனக்கு எதாவது அடிப்படலை அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல கீதா அந்த இடத்துல இருந்து போறாங்க. போறதுக்கு முன்னாடி துங்காவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப துங்காவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பக்கத்துல உள்ள ரவுடிங்க வந்துட்டு துங்காவை தூக்க போக அப்ப துங்கா டக்குன்னு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு போனானே இவனுக்கும் கீதாவுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு. அப்ப அந்த ரவுடி சொல்றான், அண்ணா அன்னைக்கு கீதாவை பாக்குறப்ப தலையில அடிபட்டு உடம்பு சரியில்லாம கண்ணு முழிக்க முடியாம இருந்தா, இன்னைக்கு பாக்குறப்ப ஜம்முன்னு வந்து நிக்கிறான், அண்ணா எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, அது கீதாவா இல்ல இது கீதாவா அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுது, கண்டிப்பா இப்ப வந்தவ தான் 100% கீதா, இவளோட திமிரும் பேச்சும் கண்டிப்பா இவ தான் கீதான்னு எனக்கு நல்லா தெரியுது. ஃபர்ஸ்ட் அந்த சக்தி சொன்னால, நீ இப்ப தேடிக்கிட்டு இருக்கிறது சக்தி தீபா இல்ல, கீதா இல்ல, அது தீபா. தீபா ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, அவளை போய் வந்து கொலை பண்ண நினைக்கிறியே அப்படின்னு சக்தி சொன்னதை துங்கா யோசிக்கிறாரு. அப்ப துங்கா நேரா அந்த ரவுடி கிட்ட, டேய் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், அந்த ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ண விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல அந்த ரவுடிகளும் சரினா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவோட வீட்டுல அபிராமி சொல்றாங்க, கார்த்தி போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இன்னரும் கார்த்தி கீதாவை காப்பாத்திருப்பாங்களா, என்ன நடந்துச்சுன்னு புரியலையே, ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யாவும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா கீதாவை கூட்டிக்கிட்டு வராரு. அதை பார்த்ததோட வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, கார்த்தி கீதாவை கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு.
இதை பார்த்ததோட ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இது, கார்த்திக் கீதாவை கூட்டிட்டு வந்துட்டான். ஆஹா, இவன் கீதாவை கூட்டிட்டு வந்தா நமக்கு தானே பிரச்சனை அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க ஐஸ்வர்யா. அப்ப ஐஸ்வர்யா வந்துட்டு நேரா அந்த அபிராமி கிட்ட, அத்தை நல்ல வேளை கீதா வந்துட்டாங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா கீதாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததோட அபிராமி கேக்குறாங்க, அப்பாடா கீதா நல்லபடியா வந்துட்டியா அப்படின்னு. கீதா சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நான் பொய் சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, பரவாயில்லம்மா, நீ தீபா உயிரை காப்பாத்துறதுக்காக தானே இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ண அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, அந்த துங்கா வந்துட்டு என்ன தானே தேடிக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு தீபா வெளியில இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நான் வந்துட்டு அந்த துங்கா கிட்ட மாட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அபிராமி பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா கீதா கிட்ட நான் பல தடவை சொன்னேன், ஆனா சொன்னது கேட்காம இவங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க சார், மறுபடியும் இந்த மாதிரி ஒரு முடிவை நான் என்னைக்குமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க 2 பேரையும் காப்பாத்துவேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு மறுபடியும் இந்த முடிவை எடுத்துறாதீங்க அப்படின்னு. கீதாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு கால் வருது. உடனே ஐஸ்வர்யா ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. என்ன இது, புது நம்பரா இருக்கு அப்படின்ட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணி யார் அப்படின்னு கேட்க அந்த துங்காவோட ஆள் பேசுறான். இங்க பாரு மேடம், நான் தான் துங்காவோட அசிஸ்டண்ட் பேசுறேன், நீங்க வந்துட்டு இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு. அப்ப துங்காவோட ஆள் சொல்றான், இங்க பாருங்க மேடம், உங்களை துங்கா சார் பார்க்கணும்னு சொல்றாரு, இப்ப வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, சரி அட்ரஸை சொல்லுங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு அட்ரஸ் வந்துட்டு சொல்றாரு அந்த துங்காவோட ஆளு. ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை வாங்கிக்கிறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, எதுக்கு இந்த துங்கா வந்துட்டு நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறான், ஒருவேளை அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு கீதான்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு திரும்பி பார்த்தா அருண் வந்து நிக்கிறாரு. அருணை பார்த்ததோட ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இது, அருண் வந்து நிக்கிறாரு, ஒருவேளை நான் ஃபோன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பேசினது எல்லாம் காதல விழுந்திருக்குமோ அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு பயம் தாங்க முடியல. அப்பா அருண் கேட்குறாரு, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லைங்க என் ஃப்ரெண்டு தான் இப்போ கால் பண்ணா அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், நீ கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் நல்லா தெரியுது, மரியாதையை நீ உண்மையை சொல்ல போறியல்லையே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க இப்போ பார்த்தாலும் என்னை சந்திக்கப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க, நான் என் ஃப்ரெண்டை வந்துட்டு பார்க்குறதுக்கு தான் வந்து நான் கால் பண்ணி கேட்டேன், மற்றபடி எதுவும் இல்லை, அப்படியா இருந்தா இந்த கீதா வீட்டை விட்டு போனாலே அப்போ நான் சொல்லியிருக்க மாட்டேனே அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அதான் எனக்கும் புரியல, திடீர்னு நீ நல்லவளா நடந்துக்கிறியே, அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் தயவு செஞ்சு என் மேல சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட எபிசோடு ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இந்த எபிசோடில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னா, கார்த்திக் கீதாவுக்காக ஃபைட் பண்ண சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.